ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பிஜிடிஆர்பியில் ரியல் அனலைசிஸில் சுப்பீரியர் ஆஃப் த செட்டு, இன்ஃபிமம் ஆஃப் த செட் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சுப்பீரியர் ஆஃப் த செட் டெஃபினிஷன் இல்லாமல் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த செட். என்னது கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த செட்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு செட் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் எது? 5. அப்போ 5 தான் என்னது? சுப்பீரியர். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இன்ஃபிமம் என்ன சொல்லலாம்னா மினிமம் எலமெண்ட் ஆஃப் த செட். அதே செட்டு இல்லை மினிமம் எலமெண்ட் என்னது? 1. இதுதான் வந்து டெஃபினேஷன் இல்லாமல் சிம்பிளாக சொல்லணும்னா சுப்பீரியர்னா என்ன? கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த செட். இன்ஃபிமம் என்னது? மினிமம் எலமெண்ட் ஆஃப் த செட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி செட் எடுத்துக்கன்னா இதில் வந்து சுப்பீரியர் 5, இன்ஃபிமம் வந்து 1. சுப்பீரியர் ஆஃப் த செட் வேற எப்படி சொல்லலாம்? லீஸ்ட் அப்பர் பவுண்டு. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பீரியர் ஆஃப் த செட்டுக்கு பதிலாக லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு கேட்பாங்க. இன்ஃபிமம் ஆஃப் த செட்டுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸோ இல்லை ஒரு செட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டிக்ரீசிங்காக இருக்கா இன்க்ரீசிங்காக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? அந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங்கா ஆர் வந்து டிக்ரீசிங்கா, இதை வந்து செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா சுப்பீரியர் எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீக்வன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஏ ஈக்குவல் டு 1/n, n பிலாங்ஸ் டு n. இது எப்படி இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணுறதுனா, நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் எதில் ஸ்டார்ட் ஆகுது? n. நேச்சுரல் நம்பர்னால 1ல் ஸ்டார்ட் ஆகுது. 1 போடுங்க. நெக்ஸ்ட் 1/2 எக்ஸெட்ரா என்ன வரும்? 1/n வரும். ஓகேங்களா? 1/n வருமா? இப்போ 1/2 என்ன வரும்? 0.5 வரும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இங்க 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கு. நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0.5 இருக்கு. இதுல இருந்து இது என்னது? ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். எப்பவுமே டிக்ரீசிங் சீக்வன்ஸ்க்கு சுப்பீரியர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கும். ஏன் வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸ்க்கு சுப்பீரியர் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கும்? சுப்பீரியர்ன்றது என்னது? கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த செட். செட்டிலேயே இந்த செட் இருக்குன்னா இந்த செட்லேயே எது வந்து பெரிய எலமெண்ட்டாக இருக்கும் அதுதான் சுப்பீரியர். இது வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னால இன்னும் வந்து கம்மியாயிட்டே போகும். அதனால சுப்பீரியர் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே என்னது சுப்பீரியர்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. ஓகேங்களா? இதுவே இன்ஃபிமம் எப்படி இருக்கும்? லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். இன்ஃபிமம் எப்படி இருக்கும்? லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். இதில் லாஸ்ட் எலமெண்ட் என்னது? 1/n. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம எக்ஸாக்டாக 1/n சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் எலமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப். நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணால் லிமிட் எடுத்துருங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்துருங்க. 1/nக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. 1/∞ என்னது? 0. அப்போ லாஸ்ட் எலமெண்ட் என்னது? 0. இந்த மாதிரி வந்து லிமிட் எடுத்துட்டிங்கன்னா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ணலாம்? கெஸ் பண்ண முடியும் எந்த எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டாக வரும்னு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் என்னது? 0. ஓகேங்களா? அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸுக்கு சுப்பீரியர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கும். இன்ஃபிமம் எப்படி இருக்கும்? லாஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கும். இதுவே இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் சுப்பீரியர் லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும், இன்ஃபிமம் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எடுத்த அதே சம் தான், அதே சீக்வன்ஸ் தான். டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஸ்டெப் 1 டிக்ரீசிங் சீக்வன்ஸ் சொல்லியாச்சு. டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னா சுப்பீரியர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா சுப்பீரியர் எப்படி இருக்கும்? லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். இங்கே லாஸ்ட் எலமெண்ட்டை நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா 1/n இருக்கு. எக்ஸாக்டாக என்ன வரும்னு சொல்ல முடியாதனால லிமிட் எடுத்துட்டுங்க. எப்பவுமே லாஸ்ட் எலமெண்ட் கால்குலேட் பண்ண லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 0. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா? சாரி, ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஏன் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் சொல்கிறேன்? எப்பவுமே சுப்பீரியமோ இன்ஃபிமோ கால்குலேட் பண்ண என்ன பண்ணோம்? அந்த சீக்வன்ஸ் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக இருக்கான்னு செக் பண்ணும். இது ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஏன்னா 1க்கு அப்புறம் 2 இருக்குதுனால இது ஆப்வியஸ்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இப்போ இன்க்ரீசிங் சீக்வன்ஸுக்கு லீஸ்ட் சுப்பீரியர் எங்கே இருக்கும்? லாஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் எலமெண்ட் வந்து n. லாஸ்ட் எலமெண்ட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாதனால லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்து என்ன வரும்? இன்ஃபினிட்டி. அதாவது டஸ் நாட் எக்ஸிட்ஸ் ஆகல. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இது வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ஒரு 3 சம் இருக்கு. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சீக்வன்ஸ் வந்து எழுதிட்டேன். அந்த சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கேன். இது வந்து
1/2 வருமா? சரிங்க, நெக்ஸ்ட் அப்படியே போடலாம். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நெக்ஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். ஏ வந்து என்ன இருக்கு? 1 மைனஸ் 1/n இருக்கு. இந்த ஸ்மால் n வந்து பிலாங்ஸ் டு எங்க இருக்கு? கேபிட்டல் nல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த சீக்வன்ஸ் வந்து டிக்ரீசிங்கா இருக்கா ஆர் இன்க்ரீசிங்கா இருக்கான்றதை செக் பண்ணணும். இப்போ n வந்து நேச்சுரல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால n வந்து 1 போடுங்க. சாரி, நேச்சுரல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படியே போயிட்டே இருக்குமா? 1 மைனஸ் 1/n வரையும் போயிட்டே இருக்குமா? இப்போ வந்து 1 minus 1 வந்து obviously 0, 2 minus 1/2, etc. 1 minus 1/n. இதை ஈஸியா சொல்லிடலாம், இது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னு. 1 minus 1 0, 1/n. சாரி, இது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். இது ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இது என்னது? ஒரு இன்க்ரீசிங். ஏன்னா 0க்கு அப்புறம் என்ன வருது? 0.5 வருது. அப்ப சுப்பீரியர் எப்படி இருக்கும்? லாஸ்ட் டிகிரி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னா சுப்பீரியர் எங்க இருக்கும்? லாஸ்ட் எலமெண்ட். லாஸ்ட் எலமெண்ட் என்னது? 1 மைனஸ் 1/n. எக்ஸாக்டா வேணும்னா என்ன சொன்னேன்? லிமிட் எடுக்க சொன்னேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. 1 மைனஸ் 1/n பதில் இன்ஃபினிட்டி எடுத்தோம்னா என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது 0 ஆயிடும், 1 கிடைக்கும். அப்போ சுப்பீரியர் என்னது? சுப்பீரியர் என்னது? 1. ஓகேங்களா? இது 0 ஆயிடும், இது 1. நெக்ஸ்ட் இன்ஃபிமம். இன்ஃபிமம் என்னது? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? 0. இன்ஃபிமம் வேற எப்படி சொல்லலாம்? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஓகேவா? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு. சுப்பீரியரை வேற எப்படி சொல்லலாம்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகேங்களா? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது? பாருங்க, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து 0வா இருக்கு. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் 0வா இருக்கு. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து என்னவா இருக்கு? 1ஆ இருக்கு. அப்போ என்னது? ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், இது பாருங்களேன். 1/3 என்ன? இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் வந்து மைனஸ்லயும் இருக்கும், பிளஸ்லயும் இருக்கும். அப்போ இன்டிஜர்ஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அதாவது வந்து லாஸ்ட் எலமெண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 1/3 இருக்கும். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னவா இருக்கும்? இன்ஃபிமம் -1/3 இருக்கும். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா